தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக கேரளத்திற்கு கனிமங்கள் அதிக அளவில் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க தமிழக அரசு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு கல், ஜல்லி, எம்சாண்ட், மணல் போன்ற கனிம வளங்கள் மிக அதிக அளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தன. தற்போது இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு புதிய விதியை உருவாக்கியுள்ளது. அதற்காக தமிழ்நாடு சட்டவிரோத சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகளில் தமிழக அரசு திருத்தம் செய்துள்ளது. அந்த திருத்தத்தின்படி தமிழகத்தில் கிடைக்கும் கனிமங்கள் மாநில தேவைகளுக்கு போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய தேவையான சூழ்நிலைகளில் அவற்றை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கும் அதிகாரத்தை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநருக்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது. கருங்கல், பாறாங்கல், உடைக்கப்பட்ட அல்லது நொறுக்கப்பட்ட கற்கள், எம்சாண்ட், மெட்டல் ஜல்லி, பாலிஸ்ட் கற்கள், மில் ஸ்டோன்கள், கைச்சக்கைகள், கட்டடங்கள் மற்றும் சாலை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கற்கள் உள்ளிட்ட கனிமப் பொருட்களை தமிழக எல்லையை தாண்டி பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை இனி ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த காலத்திற்கு தடை விதிக்க வேண்டும், எந்தெந்த கனிமங்களுக்கு தடை பொருந்தும் என்பதை அப்போதைய தேவையை பொறுத்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் முடிவு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுரங்கத்துறை இயக்குநருக்கு கனிமங்களின் போக்குவரத்தை கண்காணிக்கும் அதிகாரம் மட்டுமே இருந்த நிலையில் இனி மாநிலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு வெளி மாநில போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக கேரளத்திற்கு கனிமங்கள் கொண்டு செல்வதை தடுக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.